சாமி ஒரு வழி ஆகிட்டேங்க. சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள இந்த கத்தியை தொலாவறதுக்கு அத்தனை வெட்டி களைச்சி கீழுக்கிற வெட்டி அத்தனையும் களைச்சி பார்த்தா கத்தியவே காணும், அந்த பொட்டியவே காணும். மெயின் பொட்டி அருவாமனை கத்தி இருக்கிற பொட்டியவே காணும். இங்கேப்பா காணம்ன்ட்டு எல்லாம் களைச்சி பார்த்துட்டு கிடைக்கல. மச்சான்னு கூப்பிட்டு கேட்டால் அந்த பொட்டிக்குள்ள தாங்க இருக்குது, எங்கேயாச்சும் பாருங்க தொலைவி பாருங்கன்னாரு. அப்புறம் பார்த்தாங்க அந்த வீட்டில் வேஸ்டேஜ் பொருள் 4 பொட்டி, கிச்சன் ரூமில் 2 பொட்டி, பெட்ரூமில் 2 பொட்டி மேலே வச்சுருந்தீங்களா. அப்புறம் இங்கே வச்சு 2 பொட்டி வச்சுருந்தாங்க. சரி அந்த பொட்டி தான் வச்சுருக்காங்க நினச்சி இதை 2 விட்டுட்டு ஃபுல்லாக தொலாவரை கிடைக்கல. அப்புறம் பார்த்தா இங்கே ஒரு பொட்டி வச்சுருக்குறாங்க. எடுத்து பார்த்தா கீழே இறக்கி வச்சா சரியான வெயிட்டு. அருவாமனை கத்தி இங்கே பாருங்க, பூரா மிக்சி அந்த இது எல்லா பொருளும் செம்ம வெயிட்டு. இதையும் தூக்கி கொண்டு போய் மேலே வச்சுக்கிறாங்க. வெயிட்லெஸ் பொருளாக கீழே வச்சுட்டு இதையை கொண்டு போய் மேலே வச்சுட்டாங்க. சரி எப்படியோ ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சி சமைச்சிட்டேங்க. இந்த அடுப்பில் மட் பண்ண முடியலங்க, சிம்மில் ஆக மாட்டேங்குது. பாருங்க வடசட்டியில் வந்து இப்போ என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நம்ம தக்காளி இந்த தயிர் சோத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை அப்புறம் வந்து பூண்டு இந்த இஞ்சி போடுவோம். இதை போட்டு வதக்கி தயிர் ஊற்றி கிளறி சாப்பாடு ஊற்றி கிளறும் இல்லைங்களா. இப்போ இந்த 2 நாளாக அந்த வீட்டில் வந்து தனியாக வதக்கி வெறும் தயிர் சாப்பாட்டுக்கு ஊற்றிட்டு இதை சும்மா தொட்டுக்கிறதுக்காக சாப்பிட்டு பார்த்து அந்த டேஸ்ட் பிடிச்சி போச்சு. அதனால் இப்போ அந்த மாதிரி செஞ்சுட்டேங்க. அது மட்டு பண்ண முடியலங்க, தீஞ்சு ஊராக புகை வந்து இருமல் தாங்க முடியலைங்க. எப்படி ஒரு வழியை வதக்கி எடுத்துட்டேன். சாப்பாடு ஊருக்குள்ளே நெரிச்சல். அந்த அடுப்பிட்டு இருந்தால் சிம்மில் வச்சு அழகாக வதக்கிடலாம். சமைச்சாச்சு. எங்கள் வீட்டில் இதுதான் சாப்பாடு. இந்த டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு. அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு. அது எப்படி தெரியுமா, கத்தாலக்காரன் சொன்ன மாதிரி பீட்ரூட் சட்னி செஞ்சு பார்த்தோம். அதில் பீட்ரூட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சீவி லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதை நல்லா வதக்கணும். உப்பு கிப்பு எதுவுமே போட தேவையில்லை. வெறும் பீட்ரூட்டை நல்லா வதக்கிட்டு அதை ஆரம்பித்து அப்புறம் தனியாக செய்வாங்களே சட்னி. அந்த வதக்குன்னு பீட்ரூட் இப்படி அள்ளி சாப்பிட்டு பாருங்கள், முறுக்குன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அது இப்போ ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த டேஸ்ட்டு. அதை வாங்கலான்னு பார்த்தா இந்த சீவரகாய் எங்கே தொலை வரும்னு தெரியலின்ட்டு வாங்கிட்டு வரல. இதுதான் லஞ்சு சாப்பாடு. நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். சத்தியவேலாண்ணா அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நேரம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன் பாருங்கள், போய் காய்கறியே அது நல்லா பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படின்ட்டு. இப்போவே வரன்னு கிளம்பி ஒத்த காலில் நின்னா, இருசாமி வீடு ரொம்ப கசகசன்னு கிடக்குதில்ல, ஓரளவுக்கு ஹோல்சேல் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து தம்பி கூப்பிட்டு வரலாம், அவனை கூப்பிட்டு வந்து அவனை பார்க்குறக்கே நேரம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. சாயந்தரம் போயிட்டு வீடு சாவி ஹவுஸ் ஓனர்கிட்ட ஒப்படைச்சிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஒரு சின்ன வீடியோ. இந்த ஊரில் கொஞ்சம் டவர் ஸ்லோவாக தான் இருக்குது, லேட்டாக தான் வீடியோ வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.